சென்னை கொடுங்கையூரில் அரசு பேருந்து நடத்துனரை கத்தியால் குத்தி கொலை செய்த கொலையாளிகள் போலீசில் சிக்கியிருக்கின்றனர். தகாத வார்த்தைகளால் பேசியதால் கொன்று வீசியதாக கொலையாளிகள் அளித்த அதிர்ச்சி வாக்குமூலத்தின் பின்னணி என்ன? சென்னை மாதவரத்தைச் சேர்ந்த 32 வயதான பிஜு அரசு பேருந்து நடத்துனராக பணியாற்றி வந்தார். சம்பவத்தன்று மாதவரம் மில்க் காலனி ரோட்டில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது அருந்திவிட்டு வெளியே நின்றிருந்தார். அப்பொழுது போதையில் வந்த விக்ரம், அரவிந்த் ஆகிய இருவரையும் பிஜு வம்பிழுத்ததாக கூறப்படுகிறது. இளைஞர்களிடம் 50 ரூபாய் வாங்கி மீண்டும் மது குடித்தவர் வெளியே வந்ததும் அவர்களை தகாத வார்த்தைகளால் அதட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் தாங்கள் வைத்திருந்த கத்தியை எடுத்து பிஜுவை வெட்ட பாய்ந்தனர். அவர்களிடம் இருந்து தப்பிக்க முயன்ற பிஜு திரும்ப டாஸ்மாக் கடைக்குள் ஓடி உள்ளார். ஆனால் அவரை விடாது துரத்தியவர்கள் மார்பில் கத்தியால் ஓங்கி குத்திவிட்டு தப்பித்து ஓடினர். தாக்குதலில் குத்தப்பட்ட பிஜு சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் பிஜுவின் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். பாரில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து விக்ரம், அரவிந்த் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். விசாரணைக்கு பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தகாத வார்த்தைகளால் பேசியதால் அரசு பேருந்து நடத்துனரை கத்தியால் குத்தி இளைஞர்கள் கொலை செய்த சம்பவம் கொடுங்கையூரில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.